ரைட். பாருங்க கொஸ்டின் நம்பர் 20. 20வது கொஸ்டினை பாருங்க. 20வது கொஸ்டினை பாருங்க. ரைட். 20வது கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 20. காட்டப்பட்ட தொகுதிகளில் உள்ள எல்லா கப்பிகளும் திணிவு புறக்கணிக்கத்தக்கவையும் ஒப்பமானவையும் ஆகும். இவை ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது எத்தொகுதியானது உயர் ஆர்முடுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன ரைட். இதுல 5 படம் காட்டியிருக்கிறார். 5 என்ன கப்பிகள் எல்லாமே என்ன திணிவு புறக்கணிக்க கூடியது ஒப்பமானது என்று சொல்றார். இந்த கப்பிகளுக்கு மேலாக போற இலையில 2 புறமும் 2 திணிவுகள் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த தொகுதி பாருங்க ஓய்வுலேருந்து விடுவிக்கப்படக்குள்ள எது உயர் ஆர்முடுகளை அடையும் என்றதுதான் எங்களுடைய கேள்வி. சரிதானே? எது உயர் ஆர்முடுகளை அடையும் என்றதுதான் எங்களுடைய கேள்வி. ரைட். இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியும் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. ரைட். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. ரைட். ஸோ இப்படி பாருங்க நாங்க சும்மா நார்மலா இப்படி கதைப்போம். என்ன கப்பிகள் நாங்க ஆல்ரெடி தியரி படிக்கக்குள்ள கதைச்சிருப்போம். ரைட். ஸோ இப்படி ஒரு கப்பி, இந்த கப்பிக்கு மேலாக போற இலைகளோட 2 முனையிலையும் 2 திணிவு இணைக்கப்பட்டிருக்கு. சும்மா எடுப்போம் M1 M2 என்று நாங்க சும்மா கதைப்போம். ஒப்பமான கப்பி இல்லையா? ஒப்பமான கப்பி திணிவு புறக்கணிக்க கூடிய திணிவை நாங்க புறக்கணிக்கிறோம். கப்பிட திணிவை புறக்கணிக்கிறோம். ஒப்பமான கப்பி, இந்த கப்பிக்கு மேலாக போற லேசான இலையிட நுனிகள்ல 2 திணிவுகள் இணைக்கப்பட்டிருக்குது. ரைட். இதுல M1 திணிவு பெருசுன்னு எடுப்போம். M1 M2 விட பெருசுன்னு எடுப்போம். ஆகவே M1 நிறை எப்படி தாக்கும்? M1 நிறை M1G தாக்கும் கீழே. சோ இவர நிறை கீழே M2G தாக்கும். அதே நேரம் இந்த கயிற்றில இழுவை இருக்கும். இங்கேயும் அதே இழுவை. சோ T என்ற இழுவை, இங்கேயும் T என்ற இழுவை. சோ இப்படி தாக்கும். இப்ப நாங்க தியரி படிக்கக்குள்ள என்ன செய்வோம்? இந்த 2 திணிவுகளுக்கும் M1 M2க்கு தனித்தனி என்ன செய்வோம்? F சமன் MA பயன்படுத்துவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் M1 பெருசு என்றா M1G கீழே கூட, M2G சின்ன. ஆகவே இது கீழே கூட என்றால் எங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க இந்த டிரெக்ஷன்ல கீழ் நோக்கிய திசையில இவர் ஆர்முடுகுவார். இவர் கீழே ஏன ஆர்முடுகளுக்கு உட்படைக்குள்ள இணைந்த திணிவு M2 என்ன செய்யும்? மேல் நோக்கி ஆர்முடுகளுக்கு உட்படும். இப்ப நாங்க ஆர்முடுகுகிற M1 M2க்கு ஆர்முடுகுகின்ற திசையிலேயே F சமன் MA பயன்படுத்தியக்குள்ள கைவிளங்குதா? ஆர்முடுகுகின்ற M1 M2க்கு ஆர்முடுகும் டிரெக்ஷன்லேயே F சமன் MA பயன்படுத்தியக்குள்ள எங்களுக்கு ஆர்முடுகளுக்கான தொடர்பை கண்டுகொள்ளையிலும் இல்லையா? ஆர்முடுகளுக்கான தொடர்பை என்ன செய்யலும்? கண்டுகொள்ளையிலும். அப்ப நான் 2 திணிவுக்கும் பயன்படுத்துறேன். பாருங்க 2 திணிவுக்கும் பயன்படுத்துறேன். 2 திணிவுக்கும் பயன்படுத்துறேன். அப்ப பயன்படுத்தியக்குள்ள எப்படி வரும்? M1 திணிவுக்கு பயன்படுத்தியக்குள்ள பாருங்க M1. அப்ப M1 திணிவு கீழ் நோக்கி ஆர்முடுகுது. அப்ப நான் கீழ் நோக்கி F சமன் MA பயன்படுத்திக்குள்ள கீழ் நோக்கி தாக்குறது என்ன? M1G. ஆப்போசிட்ல பாருங்க இந்த M1ல தாக்குற 2வது விசை என்ன? மேல் நோக்கி T. நாங்க கீழ் நோக்கி பயன்படுத்துறோம். அப்ப மேல் நோக்கி என்ன? -T சமன் M1 into A வரும். இது ஒரு தொடர்பு இல்லையா? சோ இப்ப M2க்கு பயன்படுத்திக்குள்ள M2 பாருங்க மேல் நோக்கி ஆர்முடுகுது இல்லையா? அப்ப மேல் நோக்கி ஆர்முடுகினால் மேல் நோக்கி M2க்கு மேல் நோக்கி F சமன் ஆர்முடுகும் திசையில F சமன் MA பயன்படுத்துவோம். அப்ப பாருங்க மேல் நோக்கி இவர்ல தாக்குறது என்ன? T. கீழ் நோக்கி தாக்குது. நாங்க பயன்படுத்துற டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல M2 இருக்கத்தால -M2G into M2 into சேம் ஆர்முடுகள் ஒரே ஆர்முடுகளுக்கு உட்பட 2ஆகும். சோ 1 and 2ல இது பாருங்க 1ஐயும் 2ஐயும் கூட்டைக்குள்ள -T இங்க +T இல்லாம போகும். அப்ப 1ஐயும் 2ஐயும் கூட்டைக்குள்ள 1 + 2 கூட்டைக்குள்ள எங்களுக்கு வரும் Tயும் இல்லாம போனா M1G -M2G இல்லையா? சமன் இங்கால பக்கம் கூட்டைக்குள்ள M1A + M2A. அப்ப எங்களுக்கு A தான் கண்டுகொள்ளணும். அப்ப A போமாசி எடுத்தோம்டா M1 + M2 A போமாசி எடுக்க போமாசி அல்ல A பொது எடுக்கிறோம் இல்லையா? காரியப்படுத்துறோம். இப்ப A பொதுவெடுத்தோம்டா பிராக்கெட்டுக்குள்ள M1 + M2 வரும். சோ இங்கால M1G - M2G என்று வரும். இப்ப இந்த பிராக்கெட் சமன்பாட்டுக்கு இங்கால வரைக்கும் சோ எப்படி எங்களுக்கு வரும்? ஆர்முடுகள் சமன்
m1g மைனஸ் m2g கீழே m1 பிளஸ் m2 வரும். இது நாங்க தியரியில படிச்சது. அப்ப எம்சிக்கு கேள்வின்னா இதெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறது இல்ல. நான் இந்த இடத்துல ஏன் கதைக்க வாரேன்டா, இது உங்களுக்கு ஒரு பிரதான முடிவா தெரியணும். அப்ப நீங்க இந்த கப்பி கேள்விகள் செஞ்சு நார்மலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த கொஸ்டின் என்ன செய்யலும் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடும். எம்சிக்கு கேள்வி இவ்வளோத்தையும் எழுதி கொண்டிருக்கிறது இல்ல. எழுதி கொண்டிருந்தா எங்களுக்கு நேரம் போயிடும். நான் இவ்விடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதை கதைக்கிறேன். இது நார்மலா நீங்க தியரி படிக்கக்குள்ள இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன பாருங்க, ஒரு நார்மலா இந்த கப்பி கொஸ்டின் இருக்கக்குள்ள இந்த நிறைகள்ற வித்தியாசத்தை திணிவுகள்ற கூட்டுத்தொகையால பிரிச்சு விட்டோம்டா என்னன்னு வரும்? நிறைகளின் டிஃபரெண்ட் விளங்குதா? நிறைகள வித்தியாசத்தை அந்த ரெண்டு திணிவிந்தையும் கூட்டுத்தொகையால பிரிச்சு விட்டோம்டா ஆறுமுடுகள் வருமா இல்லையா? ஆறுமுடுகள் வரும். அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதை நீங்க இந்த கொஸ்டின் செஞ்சு 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 உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நார்மலா இதுக்கு என்ன செய்யலும் டக்குன்னு ஆன்சருக்கு போயிடும். நார்மலா இதை இவ்வளோத்தையும் எழுதி கொண்டுதான் நீங்க இதை கண்டுபிடிப்பீங்களாக இருந்தால் நீங்க பிராக்டிஸ் போதாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிதானே? நீங்க நார்மலா ஒரு பிராக்டிஸ்ல இருக்கணும். அப்ப உங்களுக்கு இது கேள்வியை பார்த்தோன்னே ஐடியா தெரியணும். எப்படி ஒரு கப்பி கொஸ்டின்ல ஏன்னா அந்த நிறைகள டிஃப்ரெண்ட திணிவுகள கூட்டுத்தொகையால ஏன்னா அந்த ரெண்டு திணிவுரை கூட்டுத்தொகையால பிரிச்சு விட்டோம்டா தரப்பட்ட தொகுதியின் என்ன வரும்? ஆறுமுடுகள் வரும். முதலாவது பாருங்க, 2 கிலோகிராம் 20 நியூட்டன், 10 கிலோகிராம் 2 கிலோகிராம் 20 நியூட்டன், 1 கிலோகிராம் 10. முதலாவது ஆன்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் 2 கிலோகிராம் 1 கிலோகிராம். என்ன அப்ப 20 10 டிஃபரெண்ட் என்ன வரும்? 20 மைனஸ் 10 இது டிஃபரெண்ட். கூட்டுத்தொகை திணிவுகள கூட்டுத்தொகை பாருங்க, m1 பிளஸ் m2. அதாவது நிறைகள டிஃபரெண்டா திணிவுகள கூட்டுத்தொகை. அப்ப 2 கிலோகிராம் 20 நியூட்டன் நிறை, 1 கிலோகிராம் 10 நியூட்டன் நிறை டிஃபரெண்ட 3ஆல பிரிக்கிறேன். அப்ப 10/3 என்ன வரும்? சும்மா தசத்துல சொல்லுங்க பாப்போம். 3.3 தசம் போகும் இல்லையா? 3 தசம் போகும். ஆன்சர் 3 பாயிண்ட் போகும். ரைட் இருக்கட்டும். நீங்க சுருக்கி கொண்டிருக்க தேவையில்லை. பாருங்க ரெண்டாவது. அப்ப இது மேக்சிமம் பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க, 2 கிலோகிராம் 3 கிலோகிராம். அப்ப 3 கிலோகிராம் 30 நியூட்டன், 2 கிலோகிராம் 20 நியூட்டன். அப்ப டிஃபரெண்ட் 5. அப்ப 10/5 என்ன வரும்? 10 5ஆல பிரிச்சா 2 வரும். 2. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது கப்பி தொகுதியை பாருங்க. நான் வரையே இல்லை. 5 கிலோகிராம் 3 கிலோகிராம். அப்ப 5 கிலோகிராம் 50, 3 கிலோகிராம் 30. அப்ப 50 மைனஸ் 30 பிரிக்கணும் என்ன? கூட்டுத்தொகை 5 பிளஸ் 3 8 வரும். அப்ப 20/8, 10/4, 10/4 என்ன வரும்? 2.5. 2.5 ms மைனஸ் 2 வரும். சோ நாலாவது பாருங்க, நாலாவது 8 5. அப்ப 8 கிலோகிராம் 80, 5 கிலோகிராம் 50. ரெண்டையும் கூட்டினா 8 பிளஸ் 5 13. அப்ப 30/13 ஏன்னா அப்ப 13 26. அப்ப 2.2 வரும் ஆன்சர். நீங்க சுருக்கி கொண்டிருக்க தேவையில்லை. எங்களுக்கு மேக்சிமம் என்ன ஆன்சர்னு எனக்கு கேட்டேன். மேக்சிமம் அப்ப இதுல 2 இருக்குது, 2 பாயிண்ட். அப்ப இதெல்லாம் வராது. ஏன் 3 ஒரு விட இருக்கு. இப்ப இது பொருத்தம் இல்லை, இதுவும் என்ன பொருத்தம் இல்லை. மேக்சிமம் 6 முடிகள் கேட்கிறாரு. அப்ப நீங்க ஃபுல்லா சுருக்குற இல்ல, சும்மா மனக்கணக்கா பாருங்க. 10 3ஆல பிரிச்சா 3.2 வரும். 9 3 முறை 1 மிச்சம். அப்ப தசத்தை வச்சு அப்ப 3.2 வரப்போகுது. ரைட். இது 2, இது 2.5. இதை பிரிக்கைக்குள்ள பாருங்க, 13 13 26. அப்ப 2 தசம் மீதி 4 இருக்குது, 40 போட்டு சுருக்கணும். அப்ப எங்களுக்கு இங்க 2.2 ஆன்சர் வரும். 2 தசம் 2 வருது. ஆனால் ஒரு மேக்சிமம் ஆன்சர் இந்த இடத்துல இருக்குது 3. ஆகவே இந்த 3ம் பொருத்தம் இல்லை. 5வது பாப்போம். 5வது இப்ப இருக்கிறதுல இப்ப 1 தான் பொருத்தம். 5வது பாப்போம். 10 கிலோகிராம் 6 கிலோகிராம். அப்ப 10 100, 6 60 இல்லையா? அப்ப நிறைகள டிஃபரெண்ட் மொத்தம் என்ன? 16. அப்ப 40/16 சுருக்கினமெண்டா 40/16 சுருக்கினமெண்டா 8 இல்லையா? 8ஆல சுருக்கினமெண்டா மேலுக்கு 5 கீழுக்கு 2. அப்ப 5/2 2.5. சோ ஆகவே மேக்சிமம் வருது இங்க முதலாவது. ஆகவே மேக்சிமம் ஆறுமுடுகள் என்னன்னு வரும்? மேக்சிமம் ஆறுமுடுகள் சோ இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல தான் வரும். ஏன்னா 3 தசம் இத சுருக்கினமெண்டா என்னன்னு வரும்? 10/3 9 1 மிச்சம் தசம் 10 3 போகும். அப்ப 3.33 போகும். இதான் மேக்சிமம் ஆயிருக்கு. 3.33 அப்படியே போகும். ms மைனஸ் 2. அப்ப இதுதான் மேக்சிமம் ஆறுமுடுகளாக இருக்கு. மேக்சிமம் ஆறுமுடுகள். மீண்டும் சொல்றேன் பாருங்க, இந்த கொஸ்டின் செய்யக்குள்ள நீங்க நார்மலா இந்த கப்பி எல்லாம் கப்பிகளுக்கு F7 ME எல்லாம் பயன்படுத்தி அப்படியெல்லாம் செய்யறது இல்ல.
நார்மலா உங்களுக்கு தெரியணும் இந்த கப்பி கொஸ்டின்ல ஆறுமுடுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், அந்த கப்பிக்கு மேலால வார இழைந்த ரெண்டு முனைகளையும் இணைக்கப்பட்ட திணிவுகள்ற ரெண்டு திணிவுகளையும் நிறைகள்ற வித்தியாசத்தை திணிவுகள்ற கூட்டுத்தொகையால பிரிக்கிற. அப்படி பிரிச்சமெண்டா எங்களுக்கு என்ன செய்யும், அந்த இடத்துல ஆறுமுடுகள் வரும். அப்ப இது உங்களுக்கு தெரிய வேணும், ரைட்? இப்ப இந்த கொஸ்டின் வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின், பிழை இல்லாம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும், ரைட்? இப்ப நோட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஒன்று பொருத்தம், ஒன்றுதான் பொருத்தம் இல்லையா? சரிதானே? சுருக்கள் பிழை இல்லாம ரைட், ஒன்றுதான் வரும். ஸோ அப்ப முதலாவது ஆன்சர் 21 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21.